ஒரு நகரத்துல சுதர்ஷன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பணக்காரரும் கூட. அடிக்கடி அவரு வெளிநாட்டுக்கு போவாரு பிஸ்னஸ் பேசுறதுக்காக. அதே மாதிரி அன்னைக்கு கிளம்ப போனாரு. ஏப்பா, நாளைக்கு காரெல்லாம் நல்லா ரிப்பேர் பார்த்து வை, புரியுதா? நாளைக்கு நான் ஏர்போர்ட் வேற போகணும். கரெக்டாக எடுக்கலைன்னா நேரத்துக்கு நான் போக முடியாது. அதனால எல்லாத்தையும் சரி பார்த்து வைப்பா, சரியா? சரிங்க சார், நான் எல்லாத்தையும் ரிப்பேர் பார்த்து வைக்கிறேன். கேஷ் மட்டும் ஒரு 2000 கொடுங்க சார். டயர் மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது சார். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரிப்பா, நாளைக்கு மட்டும் லேட் ஆகாமல் பார்த்துக்க, புரியுதா? நீயும் டயத்துக்கு வந்துரு. இது முக்கியமான பிஸ்னஸ். எனக்கு ஏதாவது ஒன்றுனா பயங்கரமாக கோவம் வந்துடும்ப்பா. கரெக்டாக வந்துரு. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாளும் ஆச்சு. பாப்பா, கிளம்பலாம். சரிங்க சார். 2 பேரும் கார்ல ஏறி கிளம்புனாங்க. என்னப்பா, என்னாச்சு? கார் ஏறி நின்றுச்சு. ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் பாருப்பா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. தெரியல சார், நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் ரெடி பண்ணி வச்சேன். என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், என்னன்னு பார்க்குறேன். சார், டயர் பஞ்சர் ஆயிரு சார். நான் எல்லாத்தையும் பார்த்து தான் வச்சேன். எப்படி இது ஆச்சுன்னே தெரியல சார். மன்னிச்சிருங்க சார். பயங்கரமா ஒரு கோவம் வந்துருச்சு. நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன். நீ இந்த காரை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு போ. நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், கார் நல்லா ரெடி பண்ணி வை, நான் போகணுன்னு. சே, ஏப்பா, ஆட்டோவை நிறுத்துப்பா, வேகமாக ஏர்போர்ட்டுக்கு போப்பா. உட்காருங்கய்யா, உடனே கொண்டு போய் விட்டுறேன். 200 ரூபா தான்யா. மேடம், என் ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு மேடம். இதாக டிக்கெட், டக்குன்னு செக் பண்ணுங்க. ஐயோ சார், ஃப்ளைட் டேக்கப் ஆயிடுச்சு சார். இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் புக் பண்ணணும். மன்னிச்சிருங்க சார். கரெக்டான டயத்துக்கு வந்தால் தானே ஃப்ளைட்டில் போக முடியும். ஃப்ளைட்டு டேக்கப் ஆயிடுச்சு சார். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்க சார், அடுத்த ஆளுக்கு வழிவிடுங்க. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். பயங்கர கோவத்தோட அவன் போயிட்டு இருந்தான். போய் அந்த சீட்டில் உட்காந்துருந்தான். ஃபோன் பண்ணி அந்த டிரைவரை திட்டுன்னு திட்டிட்டு இருந்தான். நீ இனிமேல் வேலைக்கே வர வேணாம். நீ இந்த வேலை பக்கம் லாக்கே இல்லாத ஆள். நீ கார் சாவியை வீட்டில் கொடுத்துட்டு நீ உன் வீட்டுக்கு கிளம்ப பாரு. இனிமேல் நீ வேலைக்கு வேணாம், போன வை. ஆனால் அந்த ஃப்ளைட்டு நைட்டே போயிட்டுருக்கப்ப கடல்கிட்ட வெடிச்சிருச்சு. அடுத்த நாள் அவன் நியூஸ் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஃப்ளைட்டு வெடிச்ச நியூஸ் வந்துச்சு. ஐயோயோ, இந்த ஃப்ளைட்டில் மட்டும் நான் போயிருந்தேன்னா இந்நேரம் நான் பரலோகம் போயிருப்பேனே. அந்த டிரைவர் தம்பிக்கு தான் நல்லது சொல்லணும். அவன் மட்டும் லேட் பண்ணலன்னா இன்றைக்கி நானும் இதே நிலைமை. ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருந்தான். ஏப்பா, நீ மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நானும் இதே நிலைமையில தான்ப்பா போயிருப்பேன். ரொம்ப நன்றிப்பா. நீ நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு. என்ன, உனக்கு 5000 ரூபா வேலையில் சேர்த்து போட்டு தரேன், சரியா? பரவாயில்லைங்க சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் சார். வேறு எதுவும் வேணாம். நாளையிலேருந்து நானும் எப்பவும் போல் வேலைக்கு வந்துடுறேன் சார். சில நேரம் காலமே நம்மளை தாமதிச்சாலும் அது நல்லதுக்கே நம்பணும்.